கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே
கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை காக்குறாரா, காப்பாற்றுகிறாரா? காப்பாற்றுறது ஒரே காரணம் நம்ம தகுதி கிடையாது. நான் எல்லாம் ரொம்ப கரெக்டா செய்யறேன், கரெக்டா இருக்கிறேன் கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் என் மேல இன்னும் கிருபையா இருக்கிறதுனால நான் காப்பாற்றப்படுறேன். இந்த கிருபையை தான் ஒவ்வொரு நாளும் எண்ணணும் பாருங்க. நம்ம பாடினது போலவே, அக்கினி சூளையில் நான் கடந்து வந்தாலும் நான் வெந்து வெந்து போகாதபடிக்கு, கருகி நான் புகைந்து போகாதபடி, பிரச்சனைகள் உள்ள வந்து வாழ்க்கையை புகைஞ்சு போகக்கூடிய காரியத்தை தான் பிசாசு செய்யலாம். ஒரு புகை மூட்டத்தை பிரச்சனையின் மூலமா எழுப்பி வாழ்க்கையில கர்த்தர் காண்பிக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியாதபடியே நிறைய புகை மூட்டெல்லாம் எழும்புது. புகைக்குள்ள போய் பார்த்துருக்கீங்களா? நிறைய புகை இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றீங்கன்னா ஒன்னு நீங்க பார்க்க முடியும், அந்த புகை அங்கேயே நிற்பதில்லை. அந்த புகை நம்மளை விட்டு அகண்டு போகக்கூடிய ஒரு டைமை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இப்ப நமக்கு புகை மூட்டமா இருக்கு, எல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டுதே. அங்கதான் கர்த்தர் என்னை நிக்க வைக்கிற தேவ கிருபையை கொடுத்து அந்த புகையெல்லாம் வெளியே போக வைப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நம்ம பாடின வார்த்தையில் அதுக்கு பொருந்தும் பாருங்க. அக்கினியின் சூழல் நின்றுட்டு அவங்க நடுவே கர்த்தர் இறங்கி வந்து, என்ன மாதிரி அற்புதம்! கொஞ்சம் இன்னைக்கு இமேஜின் பண்ண முடியுதா அந்த காட்சியெல்லாம்? அன்னைக்கு அவர்களுக்கு அக்கினி சூளை என்கிற பிரச்சனை, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையில கர்த்தர் எப்படி நடத்துவார்னா, அந்த அந்த நெருப்பின் வாடையே இல்லாதபடிக்கு நம்மை காக்கக்கூடிய அற்புதமானது. அப்படின்னா அந்த பிரச்சனையில நான் மாண்டு போயிடுவேன், தளண்டு போயிடுவேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு நினைக்கிற இடத்துல அந்த பிரச்சனைக்கான அறிகுறியே நம்முடைய வாழ்க்கையில தோன்றாதபடிக்கு அற்புதத்தை செய்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட வல்லமை, சுகம் கொடுக்கிற தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை என் சரீரத்தை வேலை செய்ய. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? தேவன் கொடுக்கிற சுகமளிக்கும் வல்லமை. சொல்லுங்க வாயத்திலிருந்து, இயேசு எனக்கு கொடுக்கிற சுகமளிக்கும் வல்லமை இந்த ஜென்ம சரீரத்துல வேலை செய்யுது. எத்தனை பேர் சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கொடுக்கிற என்ன இந்த சுகம் இந்த ஜென்ம சரீரத்துல வேலை செய்யும் பாருங்க. சப்பானியா இருந்தவனை பார்த்து பேதுரு, யோவான் சொல்லுகிறாங்க, நீ எதிர்பார்க்கறது என்னால கொடுக்க முடியாது, ஆனா நீ எதிர்பார்க்காத உன்னை கொடுக்கட்டா உனக்குன்னு கேட்கறான். இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு ஒண்ணு தெரியணும், என்னன்னா சில நேரம் நான் எதிர்பார்த்ததும் கிடைக்கும், ஆனா பெரும்பாலான நேரத்துல கர்த்தர் நான் நினைக்காத அற்புதத்தெல்லாம் எனக்கு செய்யக்கூடிய மகிமையானது. அவன் நினைச்சிருப்பானா, அவன் சப்பானி எழும்பி துள்ளி குதித்து நடக்க முடியும்னு நினைச்சிருப்பானா? அதுதான் இயேசுவின் நாமம் நமக்கு செய்கிற அற்புதம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நினைக்காத அற்புதங்களை எனக்கு செய்கிற சுகமளிக்கிற வல்லமை என் சரீரத்தில் வேலை செய்ய. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் நினைக்காத அற்புதங்களை செய்கிற சுகமளிக்கும் வல்லமை
நமக்குள்ள வேலை செய்யுது. ஆமென். அதுதான் சொல்லி பாட போகிறோம். அற்புதர் இயேசு என்றும் எனக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? அற்புதம் செய்கிற இயேசு என்றும் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து. அற்புதம் செய்கிற இயேசு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே அவருடைய அற்புதத்துக்கு பாத்திரவானாய் நம்மை நடத்துகிற கர்த்தரை நாம் சொல்லி இணைந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். இயேசு என்றும் எனக்கு போதும் என்றும் அவரே, மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. மாறாதவர் விலகாதவர் ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றும் வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. எல்லாரும் நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றும் வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. வெற்றியும் வாழ்வும் உண்டாகுமே, தேவனின் நன்மை நிரம்புமே. வெற்றியும் வாழ்வும் உண்டாகுமே, தேவனின் நன்மை நிரம்புமே. கர்த்தரே எனக்கு துணை நின்று சொன்னதை செய்து முடிப்பாரே. கர்த்தரே எனக்கு துணை நின்று சொன்னதை செய்து முடிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. சத்தமா நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. உள்ளம் கைகளில் வரைந்துள்ளார், ஒருபோதும் என்னை மறப்பதில்லை. உள்ளம் கைகளில் வரைந்துள்ளார், ஒருபோதும் என்னை மறப்பதில்லை. போகையிலும் நம் வருகையிலும் கர்த்தரே என்னை காப்பாரே. போகையிலும் நம் வருகையிலும் கர்த்தர் என்னை காப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்குமே. பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்குமே. அவர் தழும்புகளால் சுகமானே, ஆரோக்கியம் என்றும் எனக்குண்டே.
மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்லவர் இயேசு வார்த்தையில் என்றோ வாக்கு மாறினாரே. சத்தியமோ கிருபையோ ஆசீர்வதிப்பாரே. நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா. என்ன வேணா மாறலாம், அவர் நமக்கு வாக்குரைக்கிற வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்? இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், தேவன் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தை நம்மை சுமக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் சுமக்குது, ஒவ்வொரு நாள் நம்மளை பலவானாக்குது. வேத வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது, முழு உலகத்தையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால தாங்குகிறாராம். இன்னைக்கு நான் உன்னை நம்பலாம், என்ன அவருடைய வார்த்தையினால கர்த்தர் தாங்குகிறார், என்னை விசாரிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு நன்மைகளை செய்கிறார். இன்னைக்கு என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது அவருடைய வார்த்தை மாத்திரம் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறோம்? நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பணம் வேணுமா, கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். சுகம் வேணுமா, கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். சமாதானம் வேணுமா, கர்த்தர் வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ளதான் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார், சகல விடுதலையும் இந்த தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்ன தாங்குது. சொல்லுங்க கையை உயர்த்தி, இந்த இயேசுவினுடைய வார்த்தை என்ன ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? எத்தனை பேர் கரம் உயர்த்தி நம்மை தாங்குகிற கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு இருப்பதை எண்ணி ஆண்டவரை உயர்த்தி எல்லா உள்ளங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். கர்த்தரை இணைந்து நாம் நன்றி சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுங்க, நன்றியோடு நான் துதி எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்காளி தீடும் நாதனே, நினைக்காத நன்மைகள்
சத்திய தேவன் ஏகமை தானே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஓ, என்ன கடங்கான நன்மைகளை செய்திருக்கிற எங்கள் நன்மையின் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தோம், அற்புதமா எங்களை தொடர்ந்து நடத்துகிற இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். We worship you, Jesus. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியா என்னை நிறைத்தீ. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியா என்னை நிறைத்தீ. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். நீர் உண்மை உள்ளவர்,
நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீ, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ. குறைவிலும் உண்மையா என்னை நடத்தினீ, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீ. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். சொல்லுங்கள், கடைசி வரை கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடும். கைகளை உயர்த்தி சொல்லும், இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இயேசு உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். சொல்லுங்கள், கடைசி வரை ஆண்டவரே கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசி வரைக்கும் ஆண்டவரே
எங்களை நடத்துகிற தேவனுடைய கிருபை உண்மையானதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சுத்தி அநேக மாயையான காரியங்கள் இருக்கலாம், அநேக தீமைகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ளே எங்களை ஆளுகிற தேவனுடைய நல்ல கிருபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தேவன் எங்களுக்குள் வாசமா இருக்கிறீர். You dwell in us, O God. எங்களுக்குள்ள வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தேவனே, இன்னைக்கு இந்த இடத்தில் நாங்கள் நின்று யோசிக்கும் போது இதுவரைக்கும் வந்தது எங்க சாமர்த்தியம் இல்லை, இதுவரைக்கும் நடத்தி வந்தது உங்க கிருபை ஒண்ணு மாத்திரம்தான் ஆண்டவரே. எவ்வளோ தேவைகள், குறைகள், பிரச்சனைகள், சவால்கள் வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் நிற்க வேண்டியவர்கள் எங்களோடு நிற்க முடியாமல் போன நேரங்கள்லாம் வந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் எங்களுக்கு நடக்காமல் போன காலங்கள் எங்களுக்கு உண்டானது. ஆனா எங்களை விட்டு விலகாம நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை இதுவரைக்கும் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிற தேவ கிருபைக்கு கரம் தட்டி நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுபவித்த தேவ கிருபைக்காக நன்றி சொல்லுங்கள். We thank you for your divine grace. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது தேவனுடைய கிருபை. எங்களுக்கு அது 100% பொருந்தும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்தில் நின்று உங்க கிருபையினால வாழ்கிறோம். உங்க கிருபையினால இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் உம்முடைய கிருபை செய்திருக்குமானால் நாங்க நிச்சயமாய் நம்புகிறோம், கடைசி வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை நடத்தி செல்லும் என்று நம்பி உம்முடைய கரத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறீர். உம்முடைய கரத்தை விட்டு வழுவி போகாதபடி உம்முடைய கரத்துக்குள்ளேயே நாங்கள் அடங்கி இருந்து நீர் எங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற உயர்வாக, நீர் எங்களுக்கு கொடுக்கிற நன்மையாக. பேதுரு சொல்லுகிறது போல அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உம்முடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் உம்மை உயர்த்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளையும் எல்லா விதங்களிலும் நீர் உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையில் தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு, குடும்பத்தோடும், எங்க ஆலயத்தோடு நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க அவர்களுக்கு உதவி செய்யும். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனம் போதிக்கப்படுகிற நேரத்திலேயே ஆவியானவர் ஆண்டவர் ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் அந்த சத்திய வசனங்களை கிரகிக்கவும் புரிந்து கொள்ளவும் அதனுடைய வல்லமை அவர்கள் அனுபவிக்கவும் ஆவியானவர் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் அற்புதமான கிரியைகளை நீர் நடப்பிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை உங்களுடைய அற்புதமான கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையா எங்களை தொடர்ந்து நடத்தும். எல்லா காண மகிமை, துதி, ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.